அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய கலெக்ஷன் பாலக்கீரை பாசிப்பருப்பு கடையில், சின்ன வெங்காயம் வடகம் தாளிச்சது, சாதம் வெந்துட்டுருக்கு. காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள் எப்படி சூப்பராக வணங்கி ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். வானிலையில் ஆயில் சேர்த்து கடுகு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு பல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு, தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பாயிரும். சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீட்டமாக கட் பண்ணின கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கட்டும். ஆயிலே வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டால் சூப்பரான கத்திரிக்காய் வணக்கல் தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாம்பாருக்கு கூட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதை வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது மசாலில் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். நம்ம கத்திரிக்காய்க்கு வணக்கணும் இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் இந்த வதக்கின பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி போட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையை இதுக்குள்ளே வச்சுக்கணும். இது நல்லா மசாலா பரட்டுற அளவு நம்ம பரட்டிக்கலாம். பரட்டிட்டு காட்டுறேன். சூப்பராக இல்லை உடையாமல் கலந்து கொடுங்க. எக் மசாலா ரெடியாச்சு பாருங்கள். எக் மசாலா, வெள்ளை சாதம், பாலக்கீரை கடையில், இப்போ முட்டை மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய்,
தேங்க்யூ டு ஆல். இன்றைய சமையல் இதுதாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ. பை டு ஆல்.